மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நாளைக்கு தருவேன். என்னைக்கு தருவேன்? இன்றைக்கு தருவேன். ஆமென். இன்றைக்கு தருவேன். அந்த 2 நன்மையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருவார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னு போல இன்றைக்கே, நாளைக்கல்ல, மறுநாள் அல்ல. ஆமென். இன்றைக்கே கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கான்னு பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே நமக்கு செய்வார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தில் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் தரப்போகிறோம். ஒவ்வொரு வாரமும் நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் தடைப்படுகிறது, ஏன் தாமதப்படுகிறது, ஏன் அந்த ஆசீர்வாதம் நம்ம இல்லாமல் இருக்கும், இதை குறித்து தான் தியானம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து தியானம் பண்ணி ஆமேன் நிறைந்த ஆசீர்வாதத்தோடு முடிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வாராக. ஏசாயா புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டத்தனையான பலன் வரும். இரட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு இந்த எதில் நமக்கு இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மை தர போகிறார் அப்படின்னா, நம்ம வெட்கப்பட்ட இடத்துல, வெட்க அனுபவித்த இடத்துல, தோல்வி அடைந்த, நஷ்டம் அடைந்த, இழந்த, அவமானப்பட்ட, நிந்திக்கப்பட்ட இடத்தில் இருந்து கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பான நன்மை தருகிறார். ஆமென். கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருகிறார் என்று பார்க்கிறோம். தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் வெட்கத்துக்கு பதிலாக, அப்போ வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், ரெட்டிப்பான நன்மை வரும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பனா இந்த வெட்கம் எதனால் வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், அதை குறித்து கொஞ்சம் தியானம் பண்ண போகிறோம் பார்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழி புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி, நீதி ஜனத்தை உயர்த்தும், நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. வெட்கம். இகழ்ச்சினா வெட்கம், வெட்கம், அவமானம். வெட்கம், அவமானம். புரியுதுங்களா? வெட்கம், அவமானம். எது? பாவம் செய்கிறவன் வெட்கப்படுவான். அப்போ வெட்கம் எப்படி வருது அப்படின்னா, பாவம் மனுஷனுக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அல்லேலூயா. தோத்திரம். நம்மள சொல்ல முடியுமா? நான் பாவமே செய்யலன்னு யாராவது சொல்ல முடியுமா? தோத்திரம். அல்லேலூயா. என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லவே முடியாதுன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ ஏதோ ஒரு பாவத்தினால நமக்கு வெட்கம் வந்திருக்கிறது. அந்த வெட்கத்தை கர்த்தர் நமக்கு ரெட்டத்தனையாக ஆசீர்வதிக்க போகிறான்னு பாய்க்கிறோம். அதுதான் வாக்குன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அப்ப வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற சனம் வெட்கம் அடையும், பாவம் செய்கிற மனுஷன் அவமானம் அடைவான். யாரு அவமானம் அடைவா? பாவம் செய்கிற மனுஷன் வெட்கம் படுவான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலே சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இப்படி வாங்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்காங்க. இந்த இது கொஞ்சம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 25வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். எப்படி? என்ன? ஆதாமு ஏவாள ஆண்டவர் முழு மனிதன் பெரிய ஆட்களாய், பெரிய மனிதனாக தான் கர்த்தர் படைத்தார். குழந்தையாக அல்ல.
குழந்தையாக அல்ல. அவங்க ரெண்டு வரையும் முழு வளர்ச்சி அடைந்த புருஷன், வளர்ச்சி அடைந்த மனைவியாகத்தான் கர்த்தர் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நிர்வாணமாய் இருந்தும் என்ன படாமல் இருந்தார்கள்? வெட்கப்படாமல் இருந்தான் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிர்வாணம் இருந்து அவர்கள் என்ன படாமல் இருந்தார்கள்? வெட்கப்படாமல் இருந்தார்னு பார்க்கிறோம். அப்போ பாவம் இல்லாத காலத்தில் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? சரி, நான் அதை முன்னாடி சொல்லக்கூடாது, அந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆதியாம் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 6லேருந்து 11 வரை படிச்சிங்கன்னா அந்த சத்தியம் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாம் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 11 வரை படிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். நில்லுங்க. இப்ப கர்த்தர் இந்த கனிய தோட்டத்தில் இருக்க எல்லா கனியும் என்ன செய்யலாம் சொல்லுங்க? புசிக்கலாம். ஆனா எந்த கனியை மட்டும் புசிக்க கூடாது? ஆமா, இந்த கனியை மட்டும் கர்த்தர் என்ன சொன்னார்? புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனா கர்த்தர் சொன்னார் புசிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த கனி என்ன பண்ணாங்க? பாசம். அவனும் என்ன செய்யறான்? அவனாவது ஏசப்பா புசிக்க கூடாதே என்று சொன்னார் சொல்லி ஏவாளுக்கு இந்த இடத்துல ஒன்று போட்டிருந்தா இவன் தப்பிச்சிருப்பான், அவன் மாட்டியிருப்பான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷனும் கொடுத்தால் அவனும் என்ன செஞ்சான்? புசித்தான். 7வது வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இல்லைங்க, இப்போ அவங்க முழு மனிதான் தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கண்ணு தெரியாதோ? ஆதாம் அவங்களுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும்ல. அப்ப எப்படி இருந்தாங்க? ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல? எப்படி இருந்தாங்க? அப்ப கண்ணு தெரிஞ்சுதா இல்லையா? தெரிஞ்சுது. ஸ்தோத்திரம். அப்போ பாவம் செய்யல, இப்ப பாவம் செஞ்சிட்டாங்க. அவர் இருவருடைய கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. எப்ப அறிகிறாங்க? பாவம் செஞ்ச பிற்பாடு தான் அறிகிறாங்க. எப்ப அறிகிறாங்க? பாவம் செய்த பிற்பாடு தான் அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அறக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சோத்திரம். அப்ப வெக்கம் ரெண்டு பேருமே பிரிக்குது. பாவம் ஆதாம பிரிக்குது, ஏவாளை ஆதாம் ஒரு சைடு ஒளிறாரு, ஏவாள் இன்னொரு சைடு ஓடியுள்ளார். ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு கர்த்தரையும் பிரிச்சுட்டு பொறுங்க. ஸ்தோத்திரம். அதாவது அவங்க முழு மனுஷங்களாக தான் இருந்தாங்க. இதில் என்ன கண் திறக்கப்பட்டதுன்னா அறிவு கண் திறக்கப்பட்டது, அவ்வளோதான். இப்போ பாருங்க, அவங்க ஆதாம் ஏவாள் நிர்வாணி இருந்து வெக்கப்படாமல் இருந்தாங்கன்னா சிறு பிள்ளைய போல இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த பிள்ளை எந்த ஏஜில் பிள்ளை வெக்கப்படாமல் இருக்கு? குழந்தையில 2 வயசா 3 வயசா 1 வயசா? தாய்மார்களே கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அந்த குழந்தை ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் எப்போ வெக்கப்படாமல் இருக்கும் சொல்லுங்க? அப்போ இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்கிங்க. ஸோ உங்களுக்கு கல்யாணம் முடியல, பிள்ளைலாம் பெற்று எடுக்கல போலுக்கு. என்ன எத்தனை? 2 வயசா 1 வயசா 6 மாதமா இல்லை பிறந்த உடனேவா? 3 வயசு வரைக்கும் அதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா அது பாட்டுக்கு வெக்கப்படாமல் இருக்கும். இது ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. எத்தனை? 3 மாசமா 3 வயசா? 3 மாசமா 3 வயசா? 3 மாசம் 1 வயசுக்குள்ள. 1 வயசுக்குள்ள அந்த பிள்ளை ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் என்ன செய்யாது? வெக்கப்படாது. அப்படிதானே? அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ அந்த சுபாவத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ அதே ஆதாம் அதே ஏவாள் தான் எதை தான் சாப்பிட்டாங்க? பழத்தை சாப்பிட்டாங்க. பழத்தை சாப்பிட்ட உடனே அறிவு கண் திறக்கப்படாது, நல்லது கெட்டது. புரியுதுங்களா? என்னது தாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே அவங்க நினைச்சுறாங்க வெக்கம் வந்துட்டு. என்ன வந்துட்டு?
பாவம் எனத்தை கொண்டு வந்துட்டு வெக்கம் வந்துட்டு, சி 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 இந்த பழம் புளிக்கும் அப்படி சொல்லிட்டு நினைச்சுறாங்க, அப்படி ஓடி ஒளிறாங்கன்னு பாய்க்கிறோம். அடுத்த வசனம். அப்பொழுது தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நீங்க பாருங்க, இப்ப அங்கெல்லாம் ஆலயம்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தர் வந்துட்டார். எப்போதும் அவர் வருவார்ல தோட்டத்துக்கு எப்போ வருவார்? தோட்டமாக்கிய சபைக்கு அவர் எப்போதும் வருவார் போவார். 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவிக்கிட்டு இருக்கிறார், சபையில உலாவுகிறார். ஆமே. எந்த சபையில கர்த்தருடைய ஆவியான உலாவவில்லையோ அந்த சபை பரலோகம் போகாது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார். நீங்க பாருங்க, முதல்ல இந்த பாவம் இப்போ ஏதேன் தோட்டத்துல ஆலயம் இருந்துச்சா? கர்த்தருடைய சந்நிதினா தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசனம் நல்லா செபித்து நல்லா நீங்க உங்களுக்கு இந்த பிரசனம் இருந்துச்சுன்னா, நீங்க வேற ஒன்றும் இல்லை, சார்லஸ் பின்னியா அவர் யாரு, அந்த தேவ மனுஷன் அந்த ட்ரெயினில் அவர் ஏறி செபிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த சனங்கள்லாம் என்ன செய்வாங்களாம்? கதறி அழுவார்களாம், பாவம் உணர்த்தப்படும். இப்போ பரிசுத்தர், இப்போ பரிசுத்தரோடு இவங்க பாவம் செய்யும்னா எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தரோட நடந்தார்கள், கர்த்தரோடு உலாவினார்கள். 3 பேரும் என்ன செஞ்சாங்க? கூடி என்ன செஞ்சாங்க? உலாவினார்கள். இப்ப பாவம் கர்த்தரை விட்டு தூர கொண்டு போயிட்டு, கர்த்தரை விட்டு என்ன பண்ணிவிட்டு தூர போயிட்டுன்னு பாய்க்கிறோம், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான்னு பாய்க்கிறோம். இப்ப என்னதான் கேட்குது அவங்களுக்கு? கர்த்தருடைய சத்தம் கேட்குது. ஆனா சிலருக்கு சத்தமும் கேட்காது. ஏதோ இந்த இடத்துல ஆதாம் ஏவாளுக்கு என்ன செய்யுது? கர்த்தருடைய சத்தம் கேட்டதனால் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்துக்கு, சபையை இப்போ பாவம் செஞ்சவன் சபைக்கு வரமாட்டான், சபையை விட்டு விலைக்கு தான் போவான், ஆலயத்துக்கு வரமாட்டான். ஏன்? ஒரு பரிசுத்தமான ஆலயத்துக்கு எல்லாரும் வரமாட்டாங்கன்னா அவங்க இருக்கிற பாவம் அவங்கள வர விடாது. ஆமே. இருளுக்குள்ள இருக்கிற மனுஷன் வெளிச்சத்துக்கு வர பயப்படுவான். அதே போல இவங்க பாருங்க, முதலாவது இவங்க கர்த்தருடைய நல்லா இருக்கும்போது கர்த்தரோடு உலாவினார்கள். இப்போ பாவம் வந்த உடனே என்ன செய்ய முடியல? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியல, ஓடி ஒளிந்தார்கள், மறைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்க. கர்த்தருடைய சத்தம் மட்டும் அவங்க கேட்டதுன்னு பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். ஏன் செபிக்க முடியல, ஏன் ஆராதிக்க முடியல, ஏன் ஊழியம் செய்ய முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ சம்திங் ராங். அதனால தான் செபிக்க முடியல, ஆராதிக்க முடியல. சபைக்கு 4 வாரம் ஆராதிக்க முடியல. ஏன் சொல்ல போனா துதியின் பகுதிக்கே வர முடியலன்னு பார்க்கிறோம். எப்படியாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இல்லைங்க, கர்த்தருக்கு ஆதாம் ஏவாள் இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியும். இப்ப கேட்க நீ எங்கே இருக்கிறா, ஏன்னா அவன்கிட்ட பதில் வாங்கிறதுக்கு அவர் கேட்காரு. 10வது வசனம். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் கேட்கான் உங்களுடைய சத்தத்தை நான் என்ன செஞ்சேன்? தோட்டத்திலே கேட்டு. முன்னம பாவம் செய்யும் நம்ம சத்தம் கேட்ட உடனே நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஆனா இப்ப உங்களுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால், முன்ன நிர்வாணியா இருந்தும் வெக்கப்படாம இருந்தான், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ பாவம் வெக்கத்தை கொண்டு வந்துட்டுன்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். 11. அடுத்த 11 வாசிங்க. அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு கட்டளையிட்ட விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, கர்த்தர்கிட்ட ஏன் போக முடியலன்னா அவர் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். இந்த குற்ற உணர்வு என்ன? இப்போ பாருங்க, போலீஸை கண்டா யாருக்கு பயம் வரும்? திருடனுக்கு. அப்படிதானே? அப்படிதானே? இப்ப இவங்க பாவம் செஞ்சோம்னா குற்ற உணர்வு
அந்த குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு விலக செய்தன்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானம் விட்டு என்ன செய்து விலக செய்துன்னு பார்க்கிறோம். அந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு கர்த்தரையே விட்டு பிரித்தது. அல்லேலூயா. அப்படிதான் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, பாவம் செஞ்சிட்டாங்கன்னா சபையை விட்டு விலகுவாங்க, நல்ல சபையை விட்டு விலகுவாங்க, நல்ல கடைசியில கர்த்தரையே விட்டு விலகிடுவார்கள். ஆமென். கர்த்தரை விட்டு இவங்க விலகாட்டா கூட கர்த்தர் என்ன பண்ணாராம், பாவம் செஞ்ச உடனே தோட்டத்தை விட்டு வெளியே கர்த்தர் என்ன செஞ்சாராம், துரத்தி விட்டார். அப்ப கர்த்தரை விட்டு அந்த பாவம், வெக்கம் அவர்களை பிரித்தது. அவங்க வெக்கப்படாம இருந்தா உள்ள இருந்திருக்கலாம். அந்த வெக்கம் தான் கர்த்தரை விட்டு பிரிச்சுட்டு நிரந்தரமா பிரிச்சுட்டுன்னு பாய்க்கிறோம். நிரந்தரமா பிரிச்சுட்டுன்னு பாய்க்கிறோம். அந்த குற்ற உணர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல பாருங்க, ஒரு பாவம் செஞ்ச ஸ்திரியை பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்லை தூக்கி அடிக்க வராங்க. பரிசுத்தர் சொல்றாரு, யாருகிட்ட பாவம் இல்லையோ, பாவம் செய்யாதவன் இந்த பாவம் செஞ்சவள அடி அப்படின்ட்டார். ஆமென். அந்த 8, 9 வாசிங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தாங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தால் அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். அல்லேலூயா. குற்ற உணர்வு, இவனுக்கே குற்ற உணர்வு. நம்ம பாருங்க என்ன சொல்றோங்க, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் கண்ணுல உத்திரம் இருக்கு, மத்தவன் கண்ணுல எதை பார்க்காதா, தூசிய பார்க்காதா. உன் கண்ணுல என்ன இருக்கு, உத்திரம் இருக்குது. நம்ம கண்ணுல என்னமா இருக்குது, உத்திரம் இருக்கு. அவன் கண்ணுல என்ன இருக்கு, தூசி இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமே. அப்ப நம்ம யாரையும் குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. ஆமே. நம்ம என்ன செய்வோம்னா, ஐயோ ஆண்டவரே, இந்த குற்றத்துக்கு இந்த பாவத்துக்கு நீ விலைக்கு காத்தீரே, நன்றி ஆண்டவரே. உண்மையை சொல்றேன், இந்த குற்றப்படுத்துற குறை சொல்றதெல்லாம் பிசாசின் ஆவிகள். ஆமென். இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றப்படுத்தல, குறை சொல்லல. தேவ பிள்ளையே, நீ யாரையும் குற்றப்படுத்தாத, குறை சொல்லாத. ஆமென். நாமளே நிர்பந்தமான மனிதர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குற்ற உணர்வு உள்ளவங்க குற்றப்படுத்துவாங்க. இந்த குற்ற உணர்வு இல்லாதவன், இந்த பாவ உணர்வு இல்லாதவன் யாரையும் குற்றப்படுத்த மாட்டான், குறை சொல்ல மாட்டான். இயேசு கிறிஸ்து பாவ உணர்வு, குற்ற உணர்வு இல்லை, யாரையும் ஒரு குற்றப்படுத்தலன்னு பாய்க்கிறோம். ஆகையால் நம்ம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நியாய தீர்ப்பும் செய்யக்கூடாது, குற்றவாளி என்று தீர்ப்பு எழுதக்கூடாது. கைகளை இல்லையே சொல்லி பார்க்கலாம். இப்ப அங்க வந்தவன் எல்லாரும் குற்றவாளிகள் தான். இயேசு கிறிஸ்து நீங்க எல்லாம் குற்றவாளின்னு சொன்னாரா, இல்ல குற்றத்தில் பிடிப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து குற்றவாளின்னு சொன்னாரா? அவ கையுமையுமா மாட்டிருக்கான்னு அவனு சொல்றான். அவளை பார்த்து நீ குற்றவாளின்னு சொன்னாரா? பாவம் செய்யாதமான்னு சொல்லிதான் அனுப்பி வச்சான்னு பாய்க்கிறோம். நம்ம உண்மையான பிள்ளையா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நம்ம யாரையும் குற்றப்படுத்த மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். ஆமென். நியாய தீர்ப்பும் செய்ய மாட்டேன்னு பாய்க்கிறோம். ஆமென். அந்த இதுக்கு விலைக்கு கர்த்தர் நம்மளை காத்து கொள்வாராக. குற்றப்படுத்துகிற குறை சொல்ற ஆவி விழுந்து போன பிசாசின் ஆவிகள். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல 3 முதல் 5 வரை படிச்சு பாருங்க. யூதாஸ் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு வார்த்தை சொல்ல, குற்ற உணர்வு. என்ன குற்றம்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், காட்டி கொடுத்த குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு என்ன செஞ்சு, முதல்ல கர்த்தரை விட்டு பிரிச்சுது, 2வது உலகத்தை விட்டே கொண்டு போயிட்டு. அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வு தானே. ஆமென். அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வு, பாவ உணர்வு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் உள்ளத்துக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்கக்கூடாது, ஒரு பாவ உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இயேசுவை போல சொல்ல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இது 10 கட்டளையே கை கொண்டா அந்த வார்த்தை சொல்ல முடியும். எத்தனை கட்டளை? 10 கட்டளை. ஆமென்.
10 கட்டளை உங்களுக்கு தெரியும். அதை கை கொள்ற அந்த வார்த்தையை தயாரிமா. ஏன்னா அந்த 10 கட்டளையை நிறைவேற்றினது யார் தான்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம 10 கட்டளை நிறைவேற்ற முடியும். அதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறான்னு பார்க்கிறோம். இயேசு நிறைவேற்றினார், நானும் நிறைவேற்றுவேன். ஆமென், அல்லேலூயா. இயேசு நிறைவேற்றினார், நானும் நிறைவேற்றுவேன். தோத்திரம், அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். ஆகவே அவர் செய்ததை பார்க்கிலும், நான் செய்ததை பார்க்கிலும் அதிகமா செய்வான் ஆண்டவர் சொன்னார்னு பார்க்கிறோம். ஆமென், தோத்திரம். அப்ப இந்த குற்ற உணர்வு நமக்கு இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரும் பொழுதும், இல்ல பந்தி எடுக்கும் பொழுதும், இல்ல எங்க பார்க்கும் பொழுதும், நம்ம வாழ்க்கையில சோத்திரம் சொந்த பந்தம் எங்க இருந்தாலும் குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் காணிக்கை செலுத்தும் போது யாரோட நீ என்ன செஞ்சு ஒப்பரவாகி காணிக்கை காணிக்கை வச்சுட்டு போனி தான் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். என்ன செஞ்சு ஒப்பரவாகிட்டு வா அப்படின்னு சொல்றான்னு பார்க்கிறோம். இந்த குற்ற உணர்வுலேருந்து விடுதலை, இந்த குற்ற உணர்வுலேருந்து என்ன செய்யணும்? விடுவிக்கப்பட. நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறேன்னு பார்க்கிறோம். இந்த குற்ற உணர்வு இருந்தா அவன் பாருங்க, அந்த குற்ற உணர்வு இருந்ததுனால அவன் சொன்னான், ஆண்டவர் முதல்ல யாரை குற்றப்படுத்தினான் தெரியுமா? மனைவி யாரை குற்றப்படுத்தினா? சாத்தானை குற்றப்படுத்தினான். நாமே அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாதுன்னு பார்க்கிறோம். இந்த உணர்வு, இந்த குற்ற உணர்வில் இருந்து கர்த்தர் நமக்கு எப்படி குற்றப்படுத்தி குறை சொல்லுகிற இந்த ஆவிகள் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இனிமே யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன், நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதி செய்வாராக. சரி, கர்த்தருக்கு மகிமை சொல்றேன். இப்ப பாருங்க, முதல் ஆதாம் மூலம் என்ன வந்ததுன்னா வெக்கம் வந்தது, அவமானம் வந்தது, பாவ உணர்வு வந்தது, குற்ற உணர்வு வந்தது. முதல் ஆதாம் மூலம் கர்த்தரை விட்டு ஆதாம் பிரிஞ்சிட்டான். தோட்டமாக்கிய சபையை விட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டான்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, தோத்திரம். 2வது ஆதாம் என்ன செய்தார்னா, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் நிருபத்துக்கு பவுல் எழுதும்போது அழகா எழுதுற பாருங்க. 12:2 வாசிங்க. அவர் தமக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. நில்லுங்க. சிலுவை மரணம் என்பது அவமானம், வெட்கம், நிந்தை நிறைந்த ஒரு மரணம். சோத்திரம். ஒரு மனுஷனை சிலுவையிலே அடிப்பதற்கு முன்பாக அந்த மனிதனை என்ன செய்வார்கள்? அவமானப்படுத்துவார்கள். அல்லேலூயா, தோத்திரம். அந்த மனுஷனை என்ன செய்வார்கள்? அவமானப்படுத்தும். இது மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் கொஞ்சம் இதை வாசிங்களாம். சோத்திரம். இயேசு கிறிஸ்து ஆமென் பாவம் செஞ்சு அவமானப்படலை. இயேசு கிறிஸ்து ஆமென் சோத்திரம் குற்றம் செஞ்சு அவமானப்படலை, தப்பு செஞ்சு அவர் தண்டிக்கப்படலை. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து அவமானப்பட்டது முதல் ஆதாம். அந்த அவமானம் 2ஆம் ஆதாம் மூலம் நீங்குவதற்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம். ஏன் பாவத்துக்கு பதிலா, ஏன் அவமானத்துக்கு பதிலா இயேசு அவமானப்பட்டார். வாசிங்க 27 26வது வசனத்தில் 31 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். இப்ப சிலுவையில் அறையும்படி ஒரு மனுஷனை ஒப்பு கொடுத்தாச்சுன்னா அவனை முதலாவது அவமானப்படுத்துவாங்க. வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கலட்டி. முதலாவது அந்த மனுஷனுடைய எது கலட்டினார்கள்? வஸ்திரங்கள் கலட்டப்பட்டது. சோத்திரம். என்ன கலட்டப்பட்டது? அப்போ அவர் எப்படி இருந்தார் சிலுவையில்? சில வேத வல்லுநருக்கு அவர் நிர்வாணமாக்கப்பட்டார்கள்னு வேத வல்லுநர்கள் சிலர் கருதுறாங்க. சிலர் கோவணம் பாய்ச்சிருந்தாருலாம் சொல்றாங்க. நீங்க எப்படினாலும் கற்பனை பண்ணிக்காங்க. ஆனா ஸ்தோத்திரம்,
ஆதாம் நிர்வாணியா இருந்து எப்படி இருந்தான்? வெக்கப்பட்டான். பாவம் செய்யும்னா வெக்கப்படாம இருந்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யல, என் பாவம் அவர் ஆடையை களைய செய்தது. ரட்சிப்பின் ஆடை. ஆமென். அப்படிதானே? இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யல, ஏன் பாவம், ஆதாமாகிய ஏன் பாவம் அவரை நிர்வாணமாக்கியது. ஆமென். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யல, அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ள நீதி உள்ளவர். புரியுதுங்களா? சோத்திரம். ஆதாம் தான் பாவம் செஞ்சான்னு பாய்க்கிறோம். அப்ப எப்போ அவன் ஆடைய தரித்தான் ஆதாம் ஏவாள்? பாவம் செய்த பிற்பாடு. அதற்கு முன்பாக அவனுக்கு என்ன இல்லை? ஆடைகள் இல்லை. நிர்வாணியா இருந்தார்கள், வெக்கம் படாமல் இருந்தார்கள் பாய்க்கிறோம். இப்போ அந்த அவமானத்தை நீக்குவதற்கு, அந்த நிந்தையை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து ஆமென் பிதாவாகிய தேவனை அனுப்பினார் பாய்க்கிறோம். என்ன செய்தார்? அவர் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவையின் மூலம். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. பாருங்க, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணி. பாருங்க, அப்ப என்ன ஆடை? அவருடைய ஆடை கலத்தப்பட்டு மினுக்கான ஒரு வஸ்திரம் போர்த்தப்படுகிறது, பரியாச வஸ்திரம் போர்த்தப்பட்டு அவரை என்ன சொல்றாங்க? யூதருடைய ராஜாவை வாழ்க என்று என்ன செய்தார்கள்? பரியாசம் பண்ணினார்கள். அடுத்த வசனம். அவர் துப்பி கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கிய கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி திரும்ப அவர் வஸ்திரத்தை கொடுத்து அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார். அவரை சிலுவையில் அறையும்படி என்ன செஞ்சாங்க? கொண்டு போனார்னு பாய்க்கிறார். இப்ப பாருங்க, இயேசுவை அவமானப்படுத்துறதுக்கு ஆடை கலட்டப்பட்டது, காரி துப்பப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், அப்படிதானே? முள்முடியால் சூட்டப்பட்டு கோலால் அடிக்கப்பட்டார். அவரையே யூதரின் ராஜாவே என்று பரியாசம் பண்ணினார்கள். ஆமென். இதையெல்லாம் ஆதாம் மூலம் வந்த அவமான நிந்தை, ஆமென், வெக்கம், அத்தனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி நான் அவமானப்பட தேவையில்லை. அப்படின்னா வெக்கத்துக்கு பதிலா ரெட்டத்தனியான பலன் கர்த்தர் தர ஆரம்பிச்சிருவார். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இன்னைக்கு எப்படி இருக்கார் தெரியுமா? குழந்தையா அப்படியா இருக்காரு? ராஜாதி ராஜாவாக பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறான் பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தில் பார்க்கும் பொழுது, அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 4 ஜீவன்கள், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்கள், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக கோடான கோடி தூதர்கள் கூடி நின்று சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் அவரை பாடி புகழ்கிறார்கள். துதியும் கனமும் மகிமையும் ஆட்டுக்குட்டியானவருக்கே என்று சொல்லி ராஜாதி ராஜாவை பரலோகம் வாழ்த்தி வணங்கி போற்றுகிறது. ஆனா பூமியில் எச்சி, துப்பல், அவமானம். பரலோகம் எப்படி வச்சிருக்க அவரை? எப்படி வச்சிருக்கு? ஆனா பூமியில் அவர் எப்படி இருந்தது? தோத்திரம். அல்லேலூயா. அப்ப பூமியில் அவர் பட்டார். இன்னைக்கு இயேசு ஆமென் அறியாத ஜனங்களால் துப்பப்படுகிறார். ஆமென். அறியாத ஜனங்களால் சிலுவையில் அறையப்படுகிறார். அறிந்த ஜனம் நாம. பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்கள் வாழ்த்தி புகழ்வது போல நீயும் துதியும் கனத்தையும் மகிமையும் எப்போதும் கர்த்தருக்கு செலுத்தி அவரை போற்றி புகழ வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டான்னு பாய்க்கிறோம். அப்ப பாருங்க, அன்னைக்கு அவரை இகழ்ந்தார்கள், அவமதித்தார்கள். ஆமே. அந்த இயேசுவை இன்னைக்கு நம்ம புகழ்கிறோம். அப்படிதானே? புகழ்கின்றோம், உண்மையே புகழ்கின்றோம், போற்றி புகழ்கின்றோம்.
அதுக்கு தானே கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார், ஆண்டவர் போற்றி புகழும்படி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும் பாய்க்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆதாம் மூலம் வந்த அந்த அவமானத்தை, இயேசு கிறிஸ்து ஆதாம் மூலம் வந்த நிந்தையை, வெட்கத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முன்னமே நம்ம தூரமா இருந்தோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்துல அவருடைய சனமாய் மாறிவிட்டோம். ஆமென். இதத்தான் சோத்திரம் ஓசியா புஸ்தகத்துல சொல்றாரு, 2வது அதிகாரத்தில் 23 சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க பாருங்களா. வாசிங்க. ஓசியா புஸ்தகம் 2:23 கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே அதானே பூமியிலே விதைத்து, ஓசியா 2:23 இரக்கம் பெறாது இருந்தவங்களுக்கு இறங்குவேன். இல்லைங்க, நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாது இருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாத இருந்தவளுக்கு என்ன செய்வேன்? இறங்குவேன். என் ஜனம் அல்லாது இருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவன் என்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு காலத்துல அதான் அத பேதுரு என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. 1 பேதுரு 2:10 வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு என்ன செஞ்ச ரத்தம் சிந்தி நம்மள ராஜாக்களா மாத்திட்டார். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முன்ன நம்ம சத்துருக்களா இருந்தோம். பவுல் ரோமர் 5வது அதிகாரத்தில் எழுதுறார், நீங்க சத்துருக்களா இருந்தீர்கள், ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சத்துருவை என்ன செஞ்சிட்டாரு? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய என்ன செஞ்சிட்டோம்? ஒப்புரவாக்கப்பட்டோம். புரியுதுங்களா? அப்போ அப்ப அதான் சொல்ல 1 பேதுரு 2:9 அந்தகாரத்தில் இருந்தும் இருளின் ஆதிக்கத்தை கர்த்தர் என்ன செய்ய நம்மள அவருடைய சனமா நம்மள தெரிஞ்சுக்கிட்டாராம். ஆமென். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்தும் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஆமென், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான சனமாயும் இயேசு கிறிஸ்து நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாரும் மகாபரிசுத்தத்துல போக முடியாது. இன்னைக்கு எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலான்னு பாய்க்கிறோம். அப்ப அந்த ரத்தம் என்ன செஞ்சிட்டு அப்படின்னா, ஆமென், இரக்கத்தை கொண்டு வந்தது. இரக்கம் பெற்ற ஜனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய இரக்கம். இன்னைக்கு ரட்சிக்கப்படுறது கர்த்தருடைய இரக்கம் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் கர்த்தருடைய ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் கர்த்தருடைய ஜனம் என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஜனம் அவர் சொல்றார், நீ என் ஜனம், நான் உன் தேவன். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். அப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்ன நீ என் ஜனம், நான் உன் தேவன் அப்படிதான் இருந்தாரு. பாவம் செஞ்ச உடனே தூரமா போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலம் இப்போ என்ன சொன்னா, நம்மள ஆலயமா தெரிஞ்சுக்கொண்டு நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே 2 கொரிந்தியர் 6:12 சொல்கிறது, ஜீவனுள்ள தேவன், நீங்கள் எனக்கு குமாரர்கள், நான் உங்களுக்கு தேவன் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனமா இருந்தா நமக்கு வெக்கம் இல்ல. ஆதாம் ஏவாளும் தேவ ஜனமா இருந்தார்கள், வெக்கம் இல்லாமல் இருந்தார்கள், வெக்கம் படாமல் இருந்தார்கள். எப்ப வெக்கப்பட்டார்களா? தேவ ஜனம் இல்லை என்று அவருடைய வாழ்க்கையில வரும்போது வெக்கம் வந்தது. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லிருப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து மூலம் நம்ம தேவ ஜனமாய் மாறுகிறோம். அவர் நமக்கு தேவன், நாம் அவருடைய ஜனமாய் மாறுகிறோம் பார்க்கிறோம். அப்ப தேவ ஜனமா நம்ம மாறிட்டோம்னா யோவேல் 2:26
யோவேல் 2:27 2 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் ஜனம்? அவர் ஜனங்கள். அவர் ஜனம். ஆமென். அல்லேலூயா. 26 27 யோவேல் 2. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம். அப்போ தேவ ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்கிறத நீங்க பாருங்க, ஏசாயா 29:22 எடுத்துக்காங்க. அதுல தேவ ஜனம் எங்க இருந்து வருதுன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இதான் ஆபிரகாமுடைய சந்ததி தான் தேவ ஜனம். ஆமென். ஆபிரகாம் சந்தோஷம் தான் யாரு? தேவ ஜனம் என்று பார்க்கிறோம். வாசிங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அப்ப சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. அவர்கள் என் ஜனம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 22:4 வாசிங்க. சங்கீதம் 22:4 வாசிங்க. ஆமென். அங்க சொல்லப்படும், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்கள் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிற ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்னைக்கு நம்ம ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் அவருடைய ஜனம். அந்த ஜனத்துக்கு அவர் தான் தேவன். அந்த ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அந்த ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா யார் வெட்கப்படுவா அப்படிங்கிற பார்த்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 25:3 வாசிங்க, பார்க்கலாம். கொஞ்சம் போடுங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. யார் வெட்கப்பட்டு போவா? துரோகம். நம்ப வச்சு கழுத்தை அறுக்காம பாத்தீங்களா? நம்பிக்கை துரோகி. எந்த மனுஷன் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவான இல்லையோ அவன் துரோகி. அல்லேலூயா. அப்படிதானே? நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகி வெட்கப்பட்டு போவான். தோத்திரம். அல்லேலூயா. சொல்ல, நம்ப வச்சு என்ன மோசம் பண்ணிட்டானே, நீ வெட்கப்பட மாட்டான், அவன் வெட்கப்படுவான் இந்த நாள்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 42:21 யோசேப்பின் சகோதரர்கள். ஆதியாகமம் 50:16. ஆமென். ஸ்தோத்திரம். அது சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்றாங்க, யோசேப்பு, நாங்க துரோகம் பண்ணிட்டோம், நாங்க வெட்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமென். துரோகிகள் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். இந்த நாட்களில் நீங்கள் காண்பீர்கள். லூக்கா 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். துரோகியான யூதாஸ், ஆமென், வெட்கப்பட்டு போனானா? ஸ்தோத்திரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆமென், நம்பிக்கை துரோகி யாரு? யூதாஸ். இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் ஒரு நம்பிக்கை துரோகி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்பிக்கை துரோகி ஆகிய யூதாஸ் வெட்கப்பட்டு போனான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் வெட்கப்படுவா அப்படின்னா, நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். துரோகிகள் வறண்ட பூமியில் வாழ்வார்கள். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 6வது சங்கீதத்துல 10வது வசனம் 35, 4, 40, 14. சங்கீதம் 6:10 வாசிங்க.
என் பகைஞர் எல்லோரும் என்ன பாருங்க, என் பகைஞர், என் விரோதி, என் சத்துரு எல்லோரும் வெக்கி மிகவும் கலங்கி போவார்கள், சடிதியிலே வெக்கப்படுவார்கள். நமக்கு சத்துரு யாரு தெரியுமா? சாத்தான். உன் வீட்டாரே. சாத்தான்ல உன் வீட்டாரே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. என் பகைஞர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 35:4 வாசிங்க. 35:4 சங்கீதம் 35:4 கொஞ்சம் வேகமா வாசிங்க, சீக்கிரம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், என் ஜீவனை அழிக்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. வெக்கம் நாணன வெக்கம், இகழ்ச்சி அடைவார்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, எஸ்தர், ஆமா ஸ்தோத்திரம், 5வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 5வது அதிகாரத்துல 13வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான். இவன் எங்க இருக்கான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கான். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறான். மகிமையும் கனமும் புகழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. அங்க இருக்க எல்லா ஊழியர்களும் ஆமான கண்டு என்ன செய்யணும்? பணியணும். அவன் சொல்றான், இந்த ஆமான பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஆமா ஸ்தோத்திரம், ஆமான பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் வருது. என்ன வருது? மொர்தெகாய் பார்த்து என்ன வருது? ஆமான் யார பார்க்கிறான்? ஆமான் மொர்தெகாய் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. சங்கீதம் 37:8 வாசிங்க. சங்கீதம் 37:8 கொஞ்சம் வேகமா வாசிங்க. சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அந்த வசனம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, கோபத்தை நெகிழ்ந்து, ஆமே, உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்போ அந்த எரிச்சல் என்னதை கொண்டு வந்துருது? பொல்லாப்பு செய்ய வந்துடுது. பாருங்க, உக்கிரம். நீங்க பாருங்க, எஸ்தர் 3:5 படிச்சு பாருங்க. அவன் ஆமான் மொர்தெகாய் மேல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாத கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனா பயங்கர கோபம், அந்த எரிச்சல் அவன் மேல வந்தது. எரிச்சல் வந்த உடனே அவனுக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துச்சு. ஆமென். என்ன வந்துச்சுதுமா? கோபம் வந்துச்சு. பயங்கர கோபம் வந்து, இந்த கோபம் வந்ததுனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஆமானையும் ஆமான் சனத்தையும் 3:6 படிச்சு பாருங்க, கொலை செய்ய தீர்மானம் பண்ணினான். கைகள் ஊத்துறா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய? கொலை செய்ய ஆமான் தீர்மானம் பண்ணினான் என்று நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த எரிச்சல் லேசுன்னு எடுக்காதீங்க. ஆமென். இந்த எரிச்சல் லேசுன்னு எடுத்து, அந்த எரிச்சல் அவனுக்கு, ஆமான் வந்து மொர்தெகாயை பார்க்கும் போதெல்லாம் எரிவான். எரிச்சல். இந்த எரிச்சல் என்ன பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்க இங்க வாங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 6 முதல் 11 வரை வாசிக்கலாம். தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகி சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இது சரி, இது வந்து சரியா? நீ கோலியாத்து கொக்கரிச்சு நிற்கும் பொழுது சவுல் வழுதுன சவுல் முட்டு 2 தட்டு அடிச்சுட்டு இருந்துச்சுதான். இப்போ உனக்கு போறதுக்கு நீ இந்த இடத்துல வீராப்ப காட்டுறியே சவுலே, அந்த கோலியாத்து முன்ன வீராப்ப காட்டியிருக்கலாமே.
அந்த கோலியத்தை கண்டு நீ பயந்து நடுங்கிட்டுல இருந்தா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? கோலியத்தை பார்த்து எப்படி இருந்தான்? என்ன பேசுங்கம்மா. சவுல் எப்படி இருந்தான்? பயந்து இருந்தான். இப்ப அதான் சொல்றாங்க, நீ கொன்னது 1000 1000 கொடுத்தது தப்புன்னு சொல்லுவேன். ஆமே. தாவீது கொண்டது 10000. ஆமா, இவனுக்கு என்ன? அவன் தானே அதை செஞ்சான், அதைத்தானே சொல்றாங்க. அல்லேலூயா. ஜீவன் இல்லை. இவனுக்கு என்ன வந்துட்டு? எரிச்சல் வந்துட்டு. வாசிங்க அத. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, எப்படி அது மிகுந்த எரிச்சல், அது பொறாமை மாறுது பாருங்க. தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். உனக்கு அது கூட கொடுத்திருக்க கூடாது. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மரமாய் பார்த்தான். வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கி, அன்னைக்கு முடிஞ்சது. மறுநாள் அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பாருங்க, இந்த எரிச்சல் கொலை செய்ய தூண்டியது. ஆமென். அப்போ ஆமான் எரிச்சல் மொர்தெகாய் சனத்தையும் கொலை செய்ய தீர்மானம் பண்ணி எதிர்பார்க்கிறோம். இந்த எரிச்சலை லேசுன்னு எடுத்துக்கிடாதீங்க. நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் தாவீது சவுல் தாவீதை பார்க்கும் போதெல்லாம் எரியும், அப்படியே எரியும். ஆமே. பந்தி நடக்கும், தாவீது இருக்கானா இல்லையா, எரியும், அப்படியே அக்கினி எரியும். எரிச்சல் என்னது? எரியும், அப்படியே அக்கினி எரியும். அப்படிதானே? அனல் எரியுது. அப்படியே யார் மேல எரியுறான்? தாவீது பாவம் என்ன பண்ணுனா அந்த அளவுக்கு எரிகிறது. கொஞ்சம் பாருங்க, இந்த மொர்தெகாய் என்ன பண்ணிட்டான்? ஆமான் எரிச்சல் அடைய. அல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, அவன் பாவம். ஆனா அவனை பார்க்கும் போதுல எனக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. எத்தனை முறை அவனை கொலை செய்ய துடிக்கிறான் தெரியுமா சவுல்? அவன் கடைசியில் சொல்றான், நான் ஏதாவது ஒரு நாள் சவுலின் கையினால் என்ன செஞ்சிருவேன்? மடிஞ்சு போகணும். அந்த அளவுக்கு அந்த எரிச்சல் கொண்டு போகுதுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். அந்த எரிச்சலிலேயே தாவீதை கர்த்தர் தப்பிக்க பண்ணிட்டாரு. அந்த எரிச்சலிலேயே ஈட்டில போய் எந்த ஈட்டி எடுத்தானோ அந்த ஈட்டிலே இருந்து செத்துட்டான். ஆமென். இந்த எரிச்சலுங்கிறது ஒரு லேசர் எடுக்காங்க. நீங்க பாருங்க, நீங்க ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரத்துல 5 முதல் 8 வரை வாசிங்க பார்க்கலாம். இந்த எரிச்சல் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சத்தியம். ஆமென். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நில்லுங்க. எப்பா, 2 பேரும் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னை ஏற்றுக்கொள்ளல. இதுக்கு காயின் மேல உனக்கு ஏன் எரிச்சல் வரணும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இருக்கீங்க. காயின் மேல எப்பா, படிச்சவன் நல்லா படிக்கிறான், படிக்காதவன் படிச்சவன் மேல என்ன வருது? எரிச்சல். அப்படிதானே? உழைக்கான், நல்லா உழைச்சு முன்னேறதான், உழைக்காதவன் உழைக்க மேல என்ன வருது? எரிச்சல் வருது. அப்படி வரக்கூடாது. இப்ப உன்னை போல அவன் செலுத்தினா ஏற்றுக்கொள்ள அவர் கையில் இருக்கிறது பார்க்கிறோம். ஆனா அந்த எரிச்சல் என்ன பண்ணிச்சா? வாசிங்க. எரிச்சல் உண்டாயிற்று. உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். உள்ள என்ன இருக்கு? சவுலுக்குள்ள என்ன இருக்கு? எரிச்சல் இருக்கு. ஆமே. மீகால தாரன்னு சொல்லி எரிச்சல், எப்படியாவது சாகடிக்கணும், எரிச்சல். இங்க காயினுக்குள்ள எரிச்சல் இருக்கு, ஆனா பேசுறான். ஆமானுக்குள்ள எரிச்சல் இருக்கு, ஆனாலும் மொர்தெகாய்கிட்ட பேசுறான்னு பார்க்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. ஆமென்.
உள்ள எரிச்சல் இருக்கு. என்னது அந்த எரிச்சல்? என்ன செஞ்சுதான் பாருங்க. அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அந்த எரிச்சல் அதான் சொன்ன பாருங்களா, சவுலின் எரிச்சல் தாவீதை கொலை செய்ய தூண்டியது. ஆமானின் எரிச்சல் மொர்தெகாய் ஜனத்தையே அழிக்க தூண்டியது. இவனுக்குள்ள இந்த எரிச்சல். ஆபேல் எந்த காரியமும் செய்யல, அவன் பாட்டுக்கு ஆலயத்துக்கு வந்தான், பழியை செலுத்துறான், போய்கிட்டு இருக்கான்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவன் வேலை, அவன் வாரான், பலியை செலுத்துறான், அவன் வாரான், காணிக்க கொடுக்கான், அவன் வாரான், நல்லா இருக்கான். இது குடுக்கையும் செய்யாது, சர்ச்சுக்கும் வரையும் செய்யாது. இது அதை பார்த்து எரிச்சல். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. ஆமென். இந்த எரிச்சல் பிசாசின் எரிச்சல். ஆமென். என்ன எரிச்சல்? பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வரான்னு பாய்க்கிறோம். அது காயினுக்குள்ள வந்துட்டுன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். காயினுக்குள்ள வந்தது அந்த எரிச்சல் அவனை என்ன செஞ்சது? கொன்னு போட்டதுன்னு பாய்க்கிறோம். அதனாலதான் பொல்லாத மனுஷருடைய எரிச்சல், வன்கண் ஆவிகள், பொறாமை ஆவிகள் அழியணும். எரிச்சல் தணிவதாக. ஆமென். பிசாசின் எரிச்சல் இயேசுவின் நாமத்தில் தணியும், பொறாமை அழியும். அல்லேலூயா. அழியன்னு பாய்க்கிறோம். அது இருந்தா நம்மளை அழிச்சிரும். ஆமென். அழிச்சிருன்னு பாய்க்கிறோம். அதை ஜாக்கிரதையா எடுத்துக்கான்னு பாய்க்கிறோம். அதனாலதான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்க. எஸ்தர் என்ன செஞ்சான்? இவன் என்ன பண்ண? அந்த எரிச்சல் அவனுக்கு என்ன பண்ணிச்சுது? அந்த சனத்தை சங்கரிக்கும்படி என்ன செஞ்சான்? தீர்மானம் பண்ணினா, நீங்க இப்படி இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க. பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவனுக்கு என்னன்னா, மொர்தெகாய்க்கு அழிக்கணும், சாகடிக்க நினைச்சா. இப்ப இவன் மூலமே அவனுக்கு என்ன செஞ்சது? மேன்மை வந்தது. இவனுக்கு என்ன வந்துட்டு? முக்காடு போட்டான். என்னது? முக்காடு போட்டான்னு பாய்க்கிறோம். 6:12 ஆமானுக்கு, மொர்தெகாய் மேல எரிச்சலா இருந்த ஆமானுக்கு முக்காடு வெக்கம் என்கிற முக்காடு போடப்பட்டதுன்னு பாய்க்கிறோம். நீங்க 7வது அதிகாரத்துல 3 முதல் 6 வரை படிங்க. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோ அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமா இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால், அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ்வேரு மறுமொழியாகிய ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றார். அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றார். அப்பொழுது ராஜாவும் ராஜாத்தின் முன்பாக ஆமான் திகில் அடைந்தான். இதத்தான சங்கீதம் 6:10 நம்ம வாசிக்க கேட்டோம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 6:10. சங்கீதம் 6:10 வாசிங்க. சங்கீதம் 6:10. என் பகைஞர் எல்லாரும் வெக்கி சடுதியில் வெக்கப்படுவார்கள். 35:4 வாசிங்க. சங்கீதம் 35:4 அதுல பாருங்க அழகா, என் பிராணனை அழிக்க நினைத்த ஆமான் வெக்கப்பட்டு கலங்குவார்கள். இப்ப கலங்கி நிக்காம பாருங்க, கலங்கிதான் நிக்கிறான். இந்த இடத்துல என்ன திகச்சு கலங்கி போய் நிக்கிறான். தீங்கு செய்ய நினைத்த அவர்கள் வெக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க. செத்தான். 7:10.
அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. அப்போ இப்ப ராஜாவுக்கு எரிச்சல். யார் மேல எரிச்சல்? ஆமான் மேல. ஆமென். ஸ்தோத்திரம். மொர்தெகாய் மேல யார் எரிஞ்சா? ஆமான் எரிச்சான். ஆமானுக்கு எரிச்சல். ஆமான் மேல யாருக்கு எரிச்சல் வந்தது? ராஜாவுக்கு எரிச்சல் வந்தது. கையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ராஜாவின் எரிச்சல் என்ன செஞ்சதுன்னா ஆமான கொன்றது. ஆமான் எரிச்சல் மொர்தெகாயை கர்த்தர் காப்பாத்தினார். ஆமென். நம்ம கர்த்தருக்குள்ள சரியா இருந்தோம்னா எந்த பிசாசு எரிச்சலா இருந்தாலும் பொறாமையா இருந்தாலும் அது அவங்களதான் அழிக்கும். நம்மளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவங்க எரிச்சல் அவங்களே அழிச்சிரும். ஆமென். அல்லேலூயா. வைத்த எரிச்சல்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஏசாயா 41:11 வாசிங்க. ஏசாயா 41:11 வாசிச்சுங்க பாருங்க. ஏசாயா புத்தகம் 41:11 சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிடலாம், நேரம் போயிட்டு இருக்கேன். ஏசாயா புத்தகம் 41:11 இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமில்லாம நாசமா போயிடுவாங்க. உன் மேல எரிச்சலா இருக்க பிசாசு ஒன்றுமில்லாம நாசமா போயிடும். அது சொல்லப்பட்டிருக்கு. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளா ஆவார்கள். ஆமென். இப்போ உன் மேல எரிச்சலா இருக்கான் பாரு, அவன் என்ன ஆவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்றுமில்லாத பொருளா போயிருவான். இப்போ மொர்தெகாய் மேல எரிச்சலா இருந்த ஆமான் அவுட். ஆமென். சோத்திரம். தாவீது மேல எரிச்சலா இருந்த சவுல் அவுட், கடைசில செத்தான். ஆமென். கர்த்தருடைய ஊழியர்கள், கர்த்தருடைய பிள்ளை மேல் யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ அவன் ஈட்டிய வச்சு கொலை செஞ்சான். அதே ஈட்டில சவுல் செத்தான். இவன் தூக்கு மரத்தை ரெடி, அதே தூக்கு மரத்துல அதே எரிச்சல் ராஜாவுக்கு வந்து செத்தான்னு பார்க்கிறோம். உன் மேல யாரெல்லாம் எரிகிறாங்களோ எரிரவன் சாவான். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். இப்போ மொர்தெகாய் பாதுகாக்கப்பட்டார். ரெண்டாவது பாருங்க, இப்பந்தான் ஆமா மொர்தெகாய் எந்த இடத்துல அவன் அவமானப்பட்டானோ அந்த அரண்மனையில மொர்தெகாய் அலர்னான், கதர்னான். அது 3வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவமானப்பட்டான், நிந்திக்கப்பட்டான். ஆமே. அவன் வஸ்திரம் என்ன வஸ்திரத்தை போட்டான் தெரியுமா? நல்ல வஸ்திரம் எடுத்துட்டு என்ன வஸ்திரம் போட்டிருந்தான்? ஆமா, அழுக்கு வஸ்திரத்தை போட்டு அலர்னான், துடிச்சான், வெக்கத்தை அனுபவிச்சான். அந்த இடத்துல பார்க்கிறோம். அதே இடத்துல தான் இப்போ என்ன செஞ்சான்? இவன் செத்தான். மொர்தெகாய் கர்த்தர் நினைக்கிறார் இருப்பாங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம். எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 1-2 வாசிங்க. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தர் கொடுத்தார். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன ஒருவன் எஸ்தர் அறிவித்திருந்தால் ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். பாருங்க, அரண்மனை வாசல் இருந்தான். இப்போ அரண்மனைக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? அதிகாரியா மாறிட்டான். அடுத்தது பாருங்க, 9 நாள் படிங்க. 9 நாள் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனா பாருங்க. ராஜாவின் அரண்மனைக்கு எப்படி இருந்தான்? அதிகாரியா இருந்தான். இப்போ மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் எப்படி இருக்கான்? அவன் தான் பெரிய ஆள். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தம். இப்போ வெட்கத்தை அனுபவித்த அந்த மொர்தெகாய்க்கு நற்கீர்த்தி. ஆமே. கீர்த்தியும் புகழ்ச்சியும் அரண்மனையிலிருந்து 127 நாட்டுக்கு என்ன செய்யுது? பிரசித்தமாயிற்று. மொர்தெகாய் என்பவன் மேலும் மேலும் பெரியவனாம். 10:3
10:3 வாசிங்க. 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ஆ, ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு இரண்டாவதவனும் ஆ, யூதருக்குள் பெரியவனும் ஆ, தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி ஆ, தன் ஜனங்களுடைய நன்மை நாடி ம். தன் குலத்தாருக்கு சமாதானம் உண்டாக பேசுறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. அதாவது ஏசாயா 61:7 வெக்கம். அப்படிதானே அந்த வசனம் என்ன சொல்லுது? உங்கள் வெக்கப்பட்ட வெட்கத்திற்கு பதிலாய் பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அப்போ இந்த மொர்தெகாய் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த இடத்துல வெக்கத்தை அனுபவிச்சானா இல்லையா? ஆமென். அனுபவிச்சானா இல்லையா? அந்த வெக்கத்துக்கு பதிலாய் கர்த்தர் மொர்தெகாய்க்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம வெக்கம் அனுபவிச்ச இடத்துல, எந்தெந்த இடத்துல வெக்கத்தை அனுபவிச்சியோ அந்த இடத்துல உன் பேர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறும். ஆமென். அதிகாரம் ஆளுகை மொர்தெகாய்க்கு வந்தது போல மென்மேலும் கர்த்தர் நீ பெரியவனாய் மாற்றப்படுவாய். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் இந்த மாசத்துல சொல்றார், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். நீ வெக்கப்பட்ட இடத்துல இருந்து ஆமென் உன் பேர் ஆமென் புகழ்ச்சி பெறும். ரெட்டிப்பான நன்மை அதே இடத்துல கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. தலை குனிந்த இடத்துல உன் தலையை நிமிரச் செய்வார். ஆமென். வெக்கத்தால் தலை குனிந்த இடத்துல என்னது? கீர்த்தி புகழ்ச்சி உன் தலையை நிமிரச் செய்யும். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.